पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम् योगश्चित्तवृत्तिनिरोधः நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். பகவத்கீதை எப்படியோ அதே மாதிரிதான் யோக சூத்திரமும் முதல்ல லட்சியத்தை டிஃபைன் பண்ணி சொல்லணும். இதுதான் லட்சியம், நம்ம அடைய வேண்டியது இதுதான் டெஸ்டினேஷன். நம்மளுடைய லட்சியத்தை சொன்னதுக்கு பிறகுதான் அதை அடையிறதுக்கான உபாயங்களை சொல்ல வேண்டியது. அப்போ இது ஐயோ சுவாமி நம்ம இது முடியலையே அப்படின்னு எப்பவுமே யோசிக்காதீங்க. இதை நம்ம அடைய வேண்டியது. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா சூத்திரம் சொல்லியிருக்கு அத்த யோகானுசாசனம். இந்த வித்யா பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்டு இந்த யோக வித்யா உபதேசிக்கப்படுகிறது. அனுசாசனம்னா உபதேசம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னோம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோகம்னா என்னன்னு கேள்வி வந்துச்சுன்னா யோகம்ன்றதுக்கு லட்சணம் சொல்லுது ரெண்டாவது சூத்திரம். யோக சித்த விருத்தி நிரோதா.
யோகம் என்றால் சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா நிரோதமாச்சுன்னா அதுக்கு பேரு சித்தவிருத்தி நிரோதமாச்சுன்னா அதுக்கு பேரு யோகம். யோகன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சமாதி. யோகம் என்றால் சமாதி. எத்தனை சமாதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு விருத்தி இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஒரு விருத்தின்னு எடுக்காதீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல சித்த விருத்தி இருந்துச்சுன்னா அது ஏகாகிர சித்தத்துல சம்பவிக்கிற சம்பிரஜாத சமாதின்னு பேர். யோகத்துல ரெண்டு சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம், சவிகல்பம் இல்லைன்னா நிர்விகல்பம், ரெண்டு பேர் சொல்றோம். சவிகல்ப சமாதினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல மனசு அதுலயே சிந்தனையா இருக்கிறது. கிருஷ்ணனோட நாமத்திலேயோ கிருஷ்ணனோட ரூபத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே லயிச்சு போய் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் சவிகல்ப சமாதின்னு பேர். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கிறது. நிர்விகல்ப சமாதின்றதுக்கு பேர் என்னன்னா அசம்பிரஜாத சமாதின்னு பேர். மாத்திக்க போறோம். இந்த இடத்துல சவிகல்பம் நிர்விகல்பம்ன்ற வார்த்தை வராது. இது ஃபுல்லா இனிமே சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம் தான் யூஸ் பண்ண போறோம். சம்பிரஜாதம்ன்றதுக்கு அர்த்தம் நன்றாக அறிவு உண்டாகக்கூடிய சமாதி. சவிகல்பம்னு பேர். அதுக்கு பேர் அறிவு இருக்கும். அது 6 விதமான சமாதிகளை சவிகல்பத்துல பார்த்துருக்கோம். அப்புறம் நிர்விகல்பம்ன்றதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? அசம்பிரஜாதம். ஆப்ஜெக்டை பத்தின எந்த அறிவும் இல்லை, வெறும் சப்ஜெக்டா இருக்கிறதுக்கு பேரு அசம்பிரஜாத சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு பேர். அப்ப சமாதியோட வெரைட்டி தான். அப்போ மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வன்ற சப்தம் கொடுக்கப்படல. சர்வவிருத்தி நிரோதம்னு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? வெறும் அசம்பிரஜாதத்தை மட்டும்தான் குறிக்கும், நிர்விகல்பத்தை குறிக்கும். அந்த சர்வன்ற சப்தத்தை விட்டுட்டு யோக சித்த விருத்தி நிரோதம்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? யோகம் என்றால் சவிகல்ப சமாதியும் யோகம் தான், நிர்விகல்ப சமாதியும் யோகம் தான். சவிகல்பத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தின தாட் இருக்கும். நிர்விகல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாதத்துல எந்த தாட்டுமே இருக்காது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன இது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்கும் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க யோக தரிசனத்துக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வரும். இதை நம்ம படிக்கணுமா படிக்க கூடாதா, எதுக்காக இதை படிக்கணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீதா பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லுவார். இப்ப 2வது சாப்டர் நம்ம வந்து படிக்க போறோம். 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போது 54வது ஸ்லோகத்துல இருந்து அர்ஜுனன் கேள்வி கேட்க போறான். சமாதி ஸ்தஸ்ய கேசவன் ஒரு கேள்வி கேட்க போறான். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. சமாதியில வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவன், நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்ணவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு பேர். டெர்மினாலஜி என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ண போறோம்? வேதாந்தத்துல அவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு பேரு. நிர்விகல்ப சமாதி அசம்பிரஜாத சமாதிய அடைந்தவன். இன்னொரு இடத்துல உபனிஷத்துல வேற ஒரு பேர் இருக்கு, பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்னு ஒரு பேர். பிரம்மத்தில் நின்றவன் அப்படின்னு பேர். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம சாட்சாத்காரம் பண்றது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்றதுதான் வேதாந்தத்துக்கும் கோல், யோகத்துக்கும் அதுதான் கோல். அந்த அசம்பிரஜாத சமாதியை தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல நிர்விகல்ப சமாதின்னு பயன்படுத்துவோம். அப்ப நிர்விகல்ப சமாதியும் அசம்பிரஜாத சமாதியும் இரண்டும் ஒன்று. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் தானா நிக்கிறது தான். யோகத்திலையும் தான் தானா நிக்கிறது, வேதாந்தத்திலையும் தான் தானா நிக்கிறது. சொரூப பிரதிஷ்டான்னு அதுக்கு பேர். அப்ப கீதா பாஷை படிக்க போறோம். இப்ப இனிமே வந்து இந்த ஒரு இன்னும் 4-5 நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்ப நம்ம யோகத்துல என்னெல்லாம் படிக்கிறோமோ இதெல்லாம் அங்க வரப்போகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பகவத்கீதையில 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமா பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோதகன் இருந்தாலும் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா பிரக்கிரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தியை நிரோதம் பண்ணுங்க. விருத்தினா என்னது சுவாமி, எனக்கு ஒன்றும் புரியலையா, விருத்தினா என்ன யாராவது கேட்கறாங்க, விருத்தினா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா வேதாந்த பரிபாஷையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்லோகமானது சொல்லப்பட்டிருக்கு, வேதாந்த பரிபாஷா. அதுல என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா விருத்தின்றது என்ன அப்படின்னு ஒரு நல்ல டெபினிஷன் வந்து வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்கேயே நம்ம கோட் பண்ணலாம்.
எந்த இடத்துல யோகம் நமக்கு தப்பா சொல்லுதுன்றதை நான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே வருவேன். அது வரைக்கும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். இது வரைக்கும் எங்கேயுமே டிஃபரன்ஸ் வரவே இல்லை. விருத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயரா புரிஞ்சுங்க. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் விருத்தியோட ஸ்தானம் ஹிருதயம் அப்படின்னு மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. முடிஞ்ச நாளைக்கு நாளை வேணா உங்களுக்கு சொல்றேன். இந்த விருத்தியோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து கிளம்புது அப்படின்னு கேட்கலாம். எண்ணங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம். ரமண மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லுவார், எண்ணங்கள் எங்கு உண்டாகுதுன்னு பாரு, தாட்ஸ் வந்து எங்க ரைஸ் ஆகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லுவார். மூலத்தை பாக்குறது. அப்ப ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேதாந்தத்தை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹிருதயம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா தத்துவம் தான், ஆத்ம தத்துவம் தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இந்த கான்சியஸ்னஸ் எது? நான் சுத்த நான், தர்ஷ்டான பேரு நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ். தேகம்லாம் இல்லாதது. அந்த வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அதுக்கு பேரு அவித்யா அப்படின்ற இக்னோரன்ஸ். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கு. அந்த நானை மூடி இருக்கு. கைத்துல அரை இருட்டுல இருக்கிற கைத்துக்கு மேல என்ன இருக்கு? பாம்பு தெரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அந்த நான்ற கான்சியஸ்னஸ் மேல ஒரு அரை இருட்டு மாதிரி ஒரு அவித்யா லேயர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. வேதாந்தத்திலேயே ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி சொல்லிட்டு வரப்போற. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவித்யான்றது ரெண்டாவது. அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவதா இருக்கிறது பிராண தத்துவம் அப்படின்னு மூணாவது தத்துவம். அதான் உயிர் நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? மூணாவது லேயர் பிராணன். அதான் ஜீவன ஹேத்துன்னு சொல்லுவோம். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப்ல இருக்கிறது இந்த மூணு. டீப் ஸ்லீப் அவஸ்தை இந்த மூணு. டீப் ஸ்லீப்ல என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டா சொல்லணும். நான் இருக்க, நான் சுகமா தூங்கு, கான்சியஸ்னஸ், வேற ஒன்னும் தெரியல, அதுதான் அவித்யா. அதுக்கப்புறம் வேற என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய பிராணன் போயிட்டு இருந்துச்சு. இந்த மூணு ஐட்டத்துக்கு அந்நியமா டீப் ஸ்லீப்ல வேற எதுவுமே. இந்த டீப் ஸ்லீப்ல இருந்து வேக்கப் ஆகும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணன் என்னவாச்சுன்னா புத்தியா பரிணமிக்குது. புத்தி என்னவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, பரிணமிக்குதுன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். புத்தியா பரிணமிக்குது. அதுக்கப்புறம் அந்த புத்தி என்னவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனசா பரிணமிக்குது. புத்தி மனசா பரிணமிக்குது. இந்த 5 ஐட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிற 5 லேயர். நான் ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியலன்ற அவித்யா, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிராணன். தூக்கத்துல சுவாசம் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா காலையில எந்திரிக்க முடியாது. தூங்கிட்டு இருக்கும் போதும் அங்க பிராணன் இருக்கு. மெட்டபாலிசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் அந்த ராத்திரியில தான் நடக்குது. அந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் இருக்கணும். பிராணன் இருக்கணும். எல்லா செல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல தான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பிராணன் போயிட்டு இருக்கு. மூணாவது லேயர் பேக்கப் ஆகும் போது புத்தியா ஆச்சு, அதுக்கப்புறம் மனசாச்சு. இந்த 5 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல, ஹிருதயம்னு மனசுல எங்கேயாவது வருது அப்படின்னு சொன்னா இமீடியட்டா இந்த 5ம் அந்த ஹிருதயத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் கேட்கிறேன், தாட் எங்க இருந்து வருது அப்படின்னா, மனசுக்கும் புத்திக்கும் பேர் தான் தாட்ஸ். புத்தி சங்கல்பம், மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கல்பத்துல இருந்து உண்டாகிற தாட்ஸ். நிறைய தாட்ஸ். சங்கல்பம் எத்தனை இருக்கலாம்? கம்மியா இருக்கும். ஒரு 10 தாட் இருக்கும், 10 சங்கல்பம் இருக்கும். 10 சங்கல்பத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான தாட். அப்பா வந்து என்ன பண்றாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னு ஒரு தாட் பண்றாரு. பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். என்னோட பூர்வாசிரமத்தை அப்பா பட்ட அவஸ்தையெல்லாம் பார்த்துருக்கேன். 2 சிஸ்டருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. நான் கூடயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதணும். ஐயோ, மேரேஜ் பண்றது அப்படின்னா செத்தோம் சாமி. ஒரு மேரேஜ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார
அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணணும்னு ஒரு தாட் வந்துருச்சோ அதுக்கப்புறம் எல்லா தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும், பாத்திரங்கள்லாம் சேகரிக்கணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு இதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், மண்டபத்தை பிக்ஸ் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்கணுமோ அதை பத்தி சிந்திக்கணும். அப்பாவும் அம்மாவும் அங்க வீட்டுல இருக்கிறவங்களும் விதவிதமான காரியங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாத்தோட புத்தியிலையும் ஒரே தாட்டு தான். என்ன தாட்டு? சங்கல்பம் என்னது? மேரேஜ். மேரேஜ்ன்ற ஒரு சங்கல்பம். ஆனா தாட்டு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தாட்டு. வீடு கட்டணும், முடிஞ்சு போச்சு. வீடும் ஏன் கல்யாணமும் வீடுன்றன்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல். கல்யாணம் பண்ற மாதிரிதான் வீடும். வீடு கட்டணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு தாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சங்கல்பம், ஆனா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தாட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே. அப்ப புத்தின்றது சங்கல்பம், மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ். இதுக்கு கீழே எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணனும் அவித்யாவும் சேர்ந்த தத்துவம் இருக்கு. இந்த பிராணனும் அவித்யாவும் சேர்ந்த தத்துவம், அதுக்கு பேர் தான் சித்தம்னு பேர். சித்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யம். இந்த 3 தானே தூக்கத்துல இருக்கு நம்ம சொன்னோம். அந்த தூக்கத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா சித்தம் அப்படின்றது பேர். ரொம்ப டெக்னிக்கலா இது புரிஞ்சுக்கணும். தூக்கத்துலதான் சித்தம் வந்திருக்கு. அப்ப சித்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா காரணம், காஸ், கண்ணுக்கு தெரியாது, விதை, பீஜம். தூக்கத்துல இருக்கிறது காரண சரீரம்னு பேர். அதுக்கு பேரு தூக்கத்துல இது இருக்கு, சித்தம் இருக்கு. அந்த சித்தத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட மெமரிஸ் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட சங்கல்பங்கள், மெமரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாசனா ரூபத்துல அந்த சித்தத்துல வாசனைகளா இருக்கு. வெளில தெரியுமா? தெரியாது. அந்த வாசனைகளை வச்சுக்கிட்டு தான் இந்த புத்தி வேக்கப் ஆகுது. அந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் உண்டாகுது. மனசு வேக்கப் ஆகுது, மனசுல தாட் ப்ராசஸ் ஆகுது. அந்த தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகுது. நம்ம ஆக்டிவா வந்து பாத்தீங்கன்னா கருமங்களை பண்ணிக்கிட்டே போகுது. அப்போ இது எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம். நம்ம எதை நாசம் பண்ண போறோம்னா யோக சித்த விருத்தி நிரோதம். அப்போ சித்த விருத்தின்றது கண்ணுக்கு, சித்தமே கண்ணுக்கு தெரியலையா சாமி? அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சதுல இருந்துதான் ஆரம்பிக்கணும். ஒரு மரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம், கிளைகள், இலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா தாட்ஸ். இலைகள் எல்லாமே நார்மல் தாட்ஸ். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற தாட்டுல கிளைகளா இருக்கு, ஷாக்கா. சங்கல்பம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தின்னு சொல்லக்கூடிய சங்கல்பம், அந்த மெயின் போல், மரம் தான் மெயின் போல், அதுதான் சங்கல்பம். இந்த ஜென்மம் உண்டானது அந்த சங்கல்பத்தினால்தான் இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சது. சென்டர் போல். இந்த சென்டர் போல் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து எதுல நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சங்கல்பத்துக்கு கீழே இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ரூட் எதுவோ அந்த ரூட் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தம். அப்ப சித்தம் கண்ணுக்கு தெரியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தெரிய போகுது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாகிர சித்தத்துல ஒரு ஸ்டேஜ் சொல்றோம். அந்த 4வது ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாகிர சித்தத்துல 4வது ஸ்டேஜ்ல சித்தம் பிரத்யட்சமாகும். அது வரைக்கும் இப்ப நமக்கு சித்தம் தெரியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சித்தம் தெரியாது. கண்ணு மனசு தெரியுமா சுவாமி? நல்லா தெரியுமா? மனசு அடங்க மாட்டேங்குது, விருத்தி பிரவாகம் போயிட்டே இருக்கு. அப்ப கண்ணுக்குள்ள தெரிஞ்சது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இலைகளா இருக்கக்கூடிய, கிளைகளா இருக்கக்கூடிய இந்த மரம் கண்ணுக்கு தெரியற மாதிரி நமக்கு தெரியுது. சென்டர் போல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சங்கல்பங்கள் தெரியுதுன்னா சங்கல்பம் பண்ணுச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப மனசு தெரியும், புத்தின்ற சங்கல்பம் தெரியும், சித்தம்ன்ற அந்த காஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூட் நமக்கு தெரியாது. ஆனா யோகம் எதை, சமாதின்றது எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதி சம்பவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல சம்பவிக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா புத்தி அங்க இருக்கும், மற்றதெல்லாம் மேல இருக்கிற தாட் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு அப்படின்னா இலைகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் மனசுன்னு சொல்ற தாட் ப்ராசஸ் எல்லாம் நின்று போச்சு அப்படின்னா புத்தி மட்டும் இருக்கும், சங்கல்பம். அந்த சங்கல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை பத்தினது இருக்கும், அதுதான் சவிகல்ப சமாதி. புத்தி தத்துவத்துல நீங்க நிக்கிற வரைக்கும் சவிகல்ப சமாதி சம்பவிக்கும்.
புத்தியை தாண்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, புத்தியில இருந்து தாண்டின உடனேயே நமக்கு நித்திரைக்கு போயிடும். நித்திரைக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, டீப் ஸ்லீப் போனீங்கன்னா பிரகிருதி லயம் அப்படின்னு பேரு. அதையும் தாண்டினீங்க அப்படின்னா நான்ல வந்து நின்னீங்க அப்படின்னா, அந்த நான்ல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பிரேக் பண்ணணும், அந்த பிரகிருதி லயம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி இருக்குல்ல, அதுதான் சித்தம். சித்தம்னா காஸ், அதுதான் நிறைய சங்கல்பங்கள் நிறைய வித ரூபத்துல இருக்கு. அதை நம்ம நாசம் பண்ணினா மட்டும்தான் புருஷனா இருக்கக்கூடிய நான் ஆத்மால வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும், அசம்பிரஜாத சமாதியை அடைய முடியும். அப்ப சவிகல்ப சமாதிகளுக்கு சம்பிரஜாத சமாதிக்கும் அசம்பிரஜாத சமாதிக்கும் நடுவுல காரண ரூபமா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தமானது, வாசனைகள் அது இருக்கு. அதாவது ஜீவன் முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தத்தை வந்து வித்யாரண்ய சுவாமி எழுதியிருக்க. ஜீவன் முக்தி விவேகம். அந்த ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 சாதனம் சொல்லுவார். தத்துவ விசாரம் ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மனோநாசம், அதுக்கப்புறம் வாசனாட்சயம், 3 நடக்கணும். இத வந்து நீங்க என்ன பண்றீங்க, சாதனாத்திரயம் அப்படின்னு முக்திகோபனிஷத்துல ராமர் ஹனுமனுக்கு சொன்னது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் முக்திகோபனிஷத் படிக்கலையோ 2வது சாப்டர் முக்திகோபனிஷத் யூடியூப்ல போட்டிருக்கு, அதை எடுத்து கேட்டு. முக்கியமானது சாதனாத்திரயம். சாதனாத்திரயம்னா என்னது, சமாதிக்கு வந்து 3 சாதனங்கள் அவசியம் தேவை. ஒண்ணு தத்துவ விசாரம், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனோநாசம். மனோநாசம்னு என்ன அர்த்தம், தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது. மனோநாசத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி அதுக்கு அடுத்து சங்கல்பத்தையும் நாசம் பண்றது. அதுக்கப்புறம் சங்கல்பம் மனசு எடுத்து ஒன்னாக்கி அங்க சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வாசனாட்சயம். வாசனாட்சயம்னா பீஜத்துல இருக்கிறது, அதையும் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா நிர்விகல்ப சமாதி பவதி அப்படின்னு ராமர் அனுமனுக்கு உபதேசம் பண்ற. அப்ப இததான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா விருத்தி நிரோதத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்படுது. அப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த விருத்தியா இருந்தாலும் நீங்க நாசம் பண்ணாதான் கிடைக்கும். இதுல என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னா, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஹிருதயத்துல இருக்கிற 5 விஷயம் சொன்னோமா, முதல்ல சித்த விருத்திய மனசுன்றத கண்ட்ரோல் பண்றோம். அதுக்கப்புறம் சங்கல்பத்தை, இன்னைக்கு காலையில பாடம் வந்துட்டு இருக்குல்ல, எதையும் ஆசைப்படாதீங்க, ஆசைப்பட்ட ஜென்மம் கொடுத்துரும், ஆசைப்பட்ட ஜென்மம் கொடுத்துரும் சொல்றோம்ல. அப்ப சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்றது, எதையுமே சங்கல்பிக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகளை வந்து ரிமூவ் பண்றது. சொல்லப்படுறது இதெல்லாம் ப்ராசஸ் வரப்போகுது. இந்த வாசனைகளை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும்னு கேட்டா தான் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த தான் எப்படிப்பட்டதுன்னா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆத்மா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம் சொல்றோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பெர்சனுக்கும் தனித்தனி தனித்தனியா இருக்கு. பிரதிதேகம் ஆத்மா பின். அப்போ ஒரு யோகத்துல போறவன் வந்து பாத்தீங்கன்னா மனோநாசம் பண்ணி, அதே மாதிரி சங்கல்ப நாசம் பண்ணி, அதுக்கப்புறம் வாசனாவையும் நாசம் பண்ணினா அப்படின்னா அவன் எங்க செட்டில் ஆவான்னு கேட்டீங்கன்னா 3வது சூத்திரம் சொல்ல போது ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தான். அப்பொழுது எல்லாமே வாசனைகளும் நீங்கினதுக்கு பிறகு அவன் என்ன ஆகுறான்னு கேட்டா தான் தானா இருக்கின்றான் அப்படின்னு திரஷ்டா காலநிலத்துல நிற்கிறான்னு சொல்ல போகுது. அப்ப நிர்விகல்ப சமாதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 விதமான நிர்விகல்ப சமாதின்னு மனசுல புரிஞ்சுக்கணும். யோகத்துல சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். வேதாந்தத்துல சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி காஸ்மிக் நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸும் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூப குணங்கள் இல்லாம வெறுமனை கான்சியஸ்னஸ். வேதாந்தத்துல சொல்ற பிரம்மமும் கூட, டோட்டல் கான்சியஸ்னஸும் கூட நிர்குண நிராகாரம் தான். அப்போ ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது வந்து சின்னது, வேதாந்தத்தை சொல்றது பெரிய, பெரிய நான் சின்ன, பெரிய திரஷ்டா சின்ன திரஷ்டா, இவ்வளவுதான். ஆனா அடையிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கும் அதேதான், சமாதியை தான் அட்டைன் பண்ணணும். யோகத்துக்கும் அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா சமாதி தான் அட்டைன் பண்ணணும்.
ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், விருத்தி நிரோதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மெத்தட் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. விருத்தி நிரோதத்துக்கு வேதாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் முதல்ல, சமத்துவம் யோக உச்சியதே, சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜெயாஜயௌ ததோ லாபாலாபௌ ஜெயாஜயௌ. இரண்டாவது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜெயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. இரண்டாவது அத்தியாயத்துல 38வது ஸ்லோகம். இப்ப அடுத்து நாளைக்கு பாடத்திலும் சொல்ல போறோம் யோகஸ்த குரு கருமானி. நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடத்துல அதுதான் வரப்போகுது. யோகத்துல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சங்கம் தெக்துவா தனஞ்சயம், எந்த பற்றுதலும் இல்லாமல் அந்த கர்ம யோகத்தை நீ பண்ணும் போது சித்திய சித்தியோ சமோபூத்துவா சமத்துவம் யோக உச்சியத்தின் 48வது 2:48 சமத்துவம் யோக உச்சியத்தின்னு சொல்ல போகுது. இந்த மனசு தாட் ப்ராசஸ் இல்லாம இருந்தாவே சமத்தன்மை அடைஞ்சதாயிரும். ஆனா போதுமா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுதான் ஆஃப் ஆயிருக்கு. நடுவுல கீழே என்ன இருக்கு? சங்கல்பம் இருக்கு, வாசனைகள் இருக்கு. அப்ப மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மனோவிருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றதுதான் முதல் தாட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், வேதாந்தத்துல கர்ம யோகம் பண்ண போறோம். நிஷ்காமிய கர்ம யோகம், எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்றது. இதே யோகத்துல என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம் ஏக தத்துவ அபியாசம். ஒரே இது. அதை காட்டு இன்னொன்னு எடுத்துங்க, பிராணாயாமம் போட்டுங்க. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இங்க கர்ம யோகம், யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம், யோகத்துல பிராணாயாமம், அதுக்கப்புறம் வேதாந்தத்துல கர்ம யோகம். இதுக்கப்புறம் சங்கல்ப நாசத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்ப நாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஒரே சாதனம் தான். வேதாந்தத்திலையும் யோகத்திலையும் ரெண்டுத்துல ஒரே சாதனம் ஏக தத்துவ அபியாசம். ஈஸ்வரனோட நாமத்தை திரும்ப 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 ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி ஜபிக்க 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த சங்கல்பங்கள் நிர்மூலமாகும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றா ஏக தத்துவ அபியாசத்தை? ராமர் அனுமனுக்கு முக்தி கோபனிஷத்துல 2வது சாப்டர்ல சொல்றாரு. இதுக்கப்புறம் வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றதுலதான் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் தத்துவ விசாரத்து மூலமா இது எல்லாம் பொய், ஆத்மா மட்டும்தான் சத்தியம், ஆத்மா கண்ணியமா இருக்கிறது எல்லாம் பொய்யானது அப்படின்னு வேதாந்தம் சொல்லி அதுல என்ன பண்ணுது, திரும்ப 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 பாக்குறதெல்லாம் என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா ஆத்ம சத்தியானுபூதேன ந சங்கல்பயதே யதா. எப்ப வந்து ஆத்மாதான் சத்தியம், ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் பொய், காணல் ஜல மாதிரி, சொப்பன மாதிரி அப்படின்னு சொல்லி 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 எந்த சமயத்துல இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பொய் 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 பொய்ன்னு சொல்லி எதை நினைச்சாலும் இது பொய் பொய் பொய்ன்னு சொல்ல 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 மனசு மெதுவா மெதுவா ஸ்லோ டவுன் ஆகி எந்த தாட்டையும் நினைக்காம போகுதோ அந்த சமயத்துல அமனஸ்தாம் ததாயாதி, அந்த இடத்துல மனசே இல்லாம போயிடுது, அமனீபாவம்ங்கிற நிலை கிடைக்குது. கிராகிய அபாவே தத் அக்ரகம் ரொம்ப முக்கியமானது. மாண்டுக்கிய காரிக்கால 3:32, மாண்டுக்கிய காரிக்கா 3:32 சொல்லுது. அப்ப மனோநிகிரகம் சமாதி அபியாசம் வேதாந்திகளுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் மனசை தாட் ப்ராசஸ் நீக்கிறதுக்கு கர்மயோகம் பண்றோம். 2வது பக்தி யோகத்துக்கு வந்து என்ன பண்றோம், ஏக தத்துவ அபியாசத்தை ஓம் 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 ராம 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 சிவாய நம சிவாய நமகன்னு ஏக தத்துவ அபியாசத்தை பண்ண 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 சங்கல்பங்கள் மெதுவா 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 எரேசாம். அப்புறம் 3வது இருக்குல்ல அந்த சித்தம் இருக்கே சுவாமி, வாசனாமயமா இருக்கிற சித்தம், அந்த சித்தத்தை நாசம் பண்றதுக்கு வந்து வேதாந்தத்துல என்ன பண்ணிருக்கோம், மித்தியாத்துவ நிச்சயம் ஒரு உபாயம். வேதாந்தத்துல மித்தியாத்துவ நிச்சயம். மித்தியாத்துவ நிச்சயம் என்னது, எந்த தாட்டு வந்தாலும் இது பொய், இது பொய், இது பொய், சொப்பன மாதிரி, இது பொய், இது உண்மை இல்லை அப்படின்னு தாட்டு வர 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 எல்லாத்தையும் பொய் 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 பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
ஒரு டைம்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஆயிடும். அந்த எம்டி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா விஷயம் எம்டி ஆச்சு, ஆப்ஜெக்ட் எம்டி ஆனதுனால அதுக்கு அதை வந்து அறியக்கூடிய மனம் அங்க இல்லாம போயிடும். எப்ப வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, எனக்கு பேனா வேணும். எதுக்கு பேனா வேணும்? ஏதாவது எழுதணும்னா. நான் இப்ப எழுதுறதே இல்லை, ஆனா 4 பேனா இருக்கு, வேலையே இல்லை. நிறைய பேனா வந்து பாத்தீங்கன்னா வேலையே செய்யாம போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதியே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பேனாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேனா வச்சிருக்கேன். இது மாதிரி பேனாலாம் நிறைய என்னை சுத்தி பேனால கொஞ்சம் ஆசை நிறைய. முன்னாடி வாங்கி வச்சதுக்கு வேலையே இல்லை, எல்லா சிஸ்டத்துலயே டைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். பேனால எழுதுறதே இல்லை. எல்லா பேனாவும் என்ன போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு, எழுத மாட்டேங்குது. இதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு அதை என்கரேஜ் பண்ணாம நீங்க தள்ளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு டைம்ல ஆப்ஜெக்ட் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் பொய்ன்றதுனால இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றதை விட்டுரும். அந்த சிந்தனை பண்றதை விடுறதுதான் வேதாந்தத்துல என்ன ஆகும்? தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துல சித்தத்தை நாசம் பண்றதுக்காக தான் தத்துவ விசாரம். அப்ப 3 சாதனங்கள் சொல்றோம். தத்துவ விசாரம் எதுக்கு அப்படின்னா சித்தத்தை நாசம் பண்றது, காசை நாசம் பண்றது. அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மனோநாசத்தை பண்ணணும், வாசனாட்சயத்தை பண்ணணும். இந்த 3 நடந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா நடக்கும். யோகத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்துல நிறைய உபாயங்கள் சொல்ல போறோம். இதெல்லாம் மெடிடேஷன் மெத்தட். யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதிக்கு எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட் தான். வேதாந்தத்திலையும் சவிகல்ப சமாதி, பக்தி யோகத்துல நடக்கிறதெல்லாம் சவிகல்ப சமாதிகள் தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை தாண்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் கான்சியஸ்னஸ்ல அடையிறது தான் அவங்க யோகம்னு சொல்றாங்க. இதோட டிபார்ட்டிங் கம்பேர் ஸ்டடிஸ் இவதான். அப்ப யோகத்திலையும் வேதாந்தத்திலையும் சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு ஒரே மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 14 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கு ஒவ்வொரு ஸ்லோகமா. கேரளாக்காரங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன ஸ்லோகமும் கீதால சொல்றது எல்லாத்தையும் அப்படியே மெதுவா இது பண்ணிக்கிட்டே வாங்க. 14 நம்பர் பேஜ் நம்பர் 14ல வந்து பாத்தீங்கன்னா கீதா ஸ்லோகம் கொடுத்துருக்கேன். அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பலாதி பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆச்சாரியர் என்ன பண்றாரு பகவத்கீதையில 6வது சாப்டர் சமாதி அபியாசத்துக்கு அனுப்பி. இந்த 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர சமாதி பண்றது எப்படி அப்படின்னு. இதை கேட்ட மாத்திரத்துல அர்ஜுனனுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா ஐயோ பகவான் சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா இருக்கு. அவன் கேட்கிறான் சஞ்சலம் கி மன கிருஷ்ண, ஏ கிருஷ்ணா மனசு சஞ்சலத்தை உடையது. சஞ்சலம் உடையதுன்னு என்ன அர்த்தம்? இவன் சத்திரியன், யுத்த பூமியில நிக்கிறான். இந்த பூமியில நிக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மாத்மா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நல்லவங்க எல்லாரும் நம்மள மாதிரி நல்லவங்க எல்லாரும் இருக்கிறது எந்த பூமியில அப்படின்னா விக்ஷிப்த பூமி. அப்ப விக்ஷிப்த பூமியில தாட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிறைய தாட், தர்மத்தை பத்தி நிறைய இருக்கும். நல்ல தாட்டே வரும், அப்பப்ப கெட்ட தாட்டு வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, ஏ கிருஷ்ணா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சஞ்சலமா இருக்கு, ஒரே தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. பாப்பம் இல்லை, ஆனா நிறைய நல்ல தாட்டு தான் வந்துட்டு இருக்கு, ஆனா நிக்க மாட்டேங்குது. அதனால எப்படி இருக்கு அப்படின்னா பிரமாதி நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரமாதி பலவத்திரன கடைஞ்சு எடுக்குது. ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், ஒரு பக்கம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம் பண்ணணும்ன்றாரா சுவாமி, மனசு நிகிரகம் பண்ற. இது இன்னும் வேற ப்ராப்ளமா இருக்கு. எல்லா தாட்டும் உள்ளுக்குள்ளார என்ன வந்து கடைஞ்சு எடுக்குது. எப்படிப்பட்டது அப்படின்னா வாயோரிவ சுதுஷ்கரம். அது எப்படி இருக்கு அப்படின்னா வாயுவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி. இந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னா பலவத்திரிடம் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி விஷய சிந்தனையை கொடுத்து 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 இந்த சென்டர் போல் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர் போல் வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட சென்டர் போல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சங்கல்பங்கள்லாம் அதுல இருக்க செடியில இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் கிளைகள் எல்லாம் ரொம்ப நிறைய விரிஞ்சு கிடக்குது. இப்ப இதெல்லாத்தையும் வெட்டி இதெல்லாம் முடிக்கிற காரியமா இது? வாயு அடக்கினாலும் அடக்கலாம் முடிய, இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அடக்க முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றான். உடனே ஆச்சாரியர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்றாரு, கீதால இருக்கிறது. இந்த கீதால சொல்றார் அசம்சயம் மகாபாகோ
மனோ துர்நிகிரகம் சலம். ரொம்ப கரெக்டா சொன்ன அர்ஜுனா. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா துர்நிகிரகம் சலம், ரொம்ப கஷ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கிறது. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீ சொல்றத நான் அப்படியே அக்செப்ட் பண்றேன். யாராவது கேட்கறாங்க, மனசுல நிப்பாட்ட முடியாது. ஆமா கரெக்ட், மனசு நிப்பாட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம்தான். கீதாச்சாரியர் கிருஷ்ணரே ஒத்துக்கிட்டு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா முடியாதா அப்படின்னா முடியும். எப்படி முடியும்? அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலையும் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ற, மனசை வந்து பாத்தீங்கன்னா 2 உபாயங்களை உபயோகப்படுத்தி நிரோதம் செய்ய முடியும்னு கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு சொல்றார். இப்ப பண்ணணுமா பண்ண வேணாமா? 6வது அத்தியாயத்துல கட்டளையா சொல்லிட்டே வரோம். யாருக்கும் சொன்னதோ? இப்ப வேதாந்திகளுக்கு இது இல்லையா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மனோநிகிரகம்னா தேவையில்லை அப்படின்றாங்க. மனோநிகிரகம் தேவையில்லை அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா எதுக்காக இதை வந்து பாத்தீங்கன்னா அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யதே. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் இந்த மனதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற. சரி, அதை எப்படி பண்றது அப்படின்னும் போது திடீர்னு சம்பவிச்சுமா அப்படின்னு கேட்டா அங்க சொல்றாரு க்ஷணை க்ஷணை ரூபரணி. நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கீதால 6:34 6:35 சொல்லி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 6:25லயே ஒரு ஸ்லோகம் இருக்கு. சொல்றாரு இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரே நாள்ல அரெஸ்ட் பண்ண முடியுமா, நிரோதம் பண்ண முடியுமா? அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப எப்படி பண்றது? க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதயா. 6:25 க்ஷணை க்ஷணை ரூபரமே. பக்கத்து பேஜ்லயே இருக்கு, 33வது பேஜ்லயே கொடுத்துருக்கேன். க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதயா. ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன். க்ஷணை க்ஷணைக்குனா மெதுவா 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 இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியினால, விவேக புத்தியினால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. ஆத்ம சம்ஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தான் 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 சொல்றோமா, அந்த கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ்ல நிறுத்தி, மனசை கான்சியஸ்னஸ்ல நிறுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா ந கிஞ்சிதபி சிந்தையே, வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காதே, வெறும் கான்சியஸ்னஸ்லயே இந்த மனசை நிலை நிறுத்துவாயாக. அங்கேயும் கமெண்ட் தான், ந கிஞ்சிதபி சிந்தையே அங்க கமெண்ட் பண்ற. நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் சமாதியை அடைவதற்காக என்ன பண்ணணும்? வேற எந்த விஷய சிந்தனையும் பண்ணாம மெதுவா 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 தான் தான் தான்ல கொண்டு வந்து நிறுத்தி சமாதியை அடையட்டும். அதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட உபதேசம். பகவத்கீதையிலையும் அதே தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த நிலை அப்படின்னு கேட்கும்போது கட்டோபனிஷத்துல சொல்லுது அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. கட்டோபனிஷத்துல ஒரு முக்கியமானது யமதர்மராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சொல்றாரு நச்சிகேதஸ்க்கு, இந்த ஆத்மானுபூதின்றது எப்படி இருக்கும் நிர்விகல்ப சமாதியில அப்படின்னு கேட்டா வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும், வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நிர்விகல்ப சமாதி. இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது, அஸ்மி இருக்கிறேன் அப்படி மட்டும்தான் அறிய வேண்டும். வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும். அது கூட வந்து வேற ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சுனாலும் சவிகல்பம் ஆகிடும். நிர்விகல்பம் ஏதாவது ஒரு ஈஸ்வர ரூபம், ஈஸ்வர நாமம், ஏதாவது ஒரு எண்ணம் சேர்ந்தாலும் அது என்ன ஆயிடும்? சவிகல்பம் ஆயிடும். அப்ப சவிகல்பம் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கு சாதனம், நிர்விகல்பம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்திக்கு சாதனம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? விருத்தி நிரோதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வேதாந்திகளுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்னா 6வது சாப்டர் படிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் படிக்கணும், யோக வாசிஷ்ட படிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சதசிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அருமையா சொல்றாரு. பஞ்சதசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமாதி நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா வித்யாரண்ய சுவாமி சொல்றாரு. அப்ப நமக்கு நல்லா தெரியணும், வேதாந்திகளுக்கும் விருத்தி நிரோதம் தேவை, யோகிகளுக்கும் விருத்தி நிரோதம் தேவை. யோக சித்த விருத்தி நிரோதம்.
ஒவ்வொன்றா நான் பார்த்துக்கிட்டே வர ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துவோம். பாஷித்த ஆரம்பத்துல இருந்து வந்து சர்வ சப்த கிரகணாத் அக்ரகணாத் சம்பிரஜாதோபி யோக இத்தியாக்கியாயதே. முதல் இது சர்வ சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரங்கள்ல கொடுக்கப்படல. யோக சித்த விருத்தி நிரோதம் தான் சொல்லப்பட்டிருக்கூடிய யோக சித்த சர்வ விருத்தி நிரோதம்ன்ற வார்த்தை இல்லை. ஏன் இல்ல சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வன்ற சப்தத்தை போட்டீங்கன்னா எல்லா விருத்திகளும் ஆயிடும். எல்லா விருத்திகளும் நிரோதம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேரு சொல்றோம்? வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறது நிர்விகல்ப சமாதி, அசம்பிரக்யா சமாதி பேரு. அப்போ லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அசம்பிரக்யா சமாதியை மட்டும் டிஃபைன் பண்ண மாதிரி ஆயிடும். நீங்க அந்த சர்வ சப்தத்தை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? சித்த விருத்தி நிரோதம்னு சொல்லிட்டா ஏதாவது ஒரு விஷயத்துல போய் நம்ம நின்னாலும் அதுவும் சமாதி தான். அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? சம்பிரஜாத சமாதி அப்படின்னு பேர். அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல மனசு கான்சென்ட்ரேட்டோட நிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு? சம்பிரஜாத சமாதி ஆயிரும். அப்ப ரெண்டுத்தையும் இண்டிகேட் பண்றதுக்காக தான் சூத்திரத்துல சர்வன்ற சப்தம் சொல்லப்படவில்லை. எடுத்துக்கோ. அதனால சம்பிரஜாதோ அப்படி யோக உச்சதே. சம்பிரஜாதம் சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதியும் யோகம் என்ற பெயராலேயே, சமாதி என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் சித்தம் ஈ. சித்தம் எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டா சித்தத்தை டிஃபைன் பண்றாரு. பிரக்யா பிரவருத்தி ஸ்திதிசீலத்வாத் திரிகுணம். இந்த ஆத்ம இந்த சித்தம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா அஜ்ஞானத்தோட ரெப்ரசன்டேட்டிவ், மாயையோட ரெப்ரசன்டேட்டிவ், மாயாவோட ஃபார்ம்ல இருக்கும். அது எத்தனை குணங்கள் அப்படின்னா 3 குணங்கள் இருக்கு. பிரக்யான்றதுக்கு அர்த்தம் சத்துவகுணம், பிரகாசம். பிரகாசத்துக்கு பேர் தான் பிரக்யான்னு பேர். அதுக்கப்புறம் பிரவருத்தின்றதுக்கு பேர் என்ன பேருன்னா ஆக்ஷன். ஆக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம், பிரவருத்தின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்திதி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸ்திதினா ஸ்டில், ஸ்டில்னஸ்க்கு பேர் வந்து ஸ்திதின்னு பேர், செயலின்மை. ஆக்ஷனே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி, மோகம்னு பேர். அதுக்கு பேர் சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணங்கள். இந்த 3 குணங்களை உடையது திரிகுணம். இந்த சித்தம் 3 குணங்களை உடையது. சித்தம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த பரிபாஷையில வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. ஒரு டேங்க், ஒரு பெரிய டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கோம். விவசாயிகளா இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், இங்க லேண்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு அங்க, என்னோட உங்களுக்கு தெரிஞ்ச பூர்ணிமாக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கு. கிணத்துல இருந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய தொட்டி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். பெரிய தொட்டி இருக்கும். ஒரு பைப் வந்து கீழே இருந்து கிணத்துல இருந்து ஒரு பைப் வந்து அந்த தொட்டியில தண்ணி விடும். அப்ப அந்த தொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரிய தொட்டி, பெரிய டேங்க், ஒரு 5000 லிட்டர் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5000 லிட்டர் டேங்க்ல விழுந்து அதுல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி என்ன பண்ணும்? அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேனல் வெட்டிருக்கும். அது வழியா போய் வாய்க்கால் வழியா போய் அந்த லேண்ட் ஃபுல்லா வியாபிக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் தண்ணி பாய்ச்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த லேண்ட் ஃபுல்லா ஸ்கொயர் லேண்டா இருந்தா ஸ்கொயர், ரவுண்டா இருந்தா ரவுண்ட் அப்படின்னு அந்த லேண்ட் எப்படி இருக்கோ அந்த ஃபார்முக்கு இந்த தண்ணி என்ன ஆயிடும்? அந்த ஃபார்ம் அடைஞ்சிடும். சேம் இதே மெத்தட்ல தான் நம்முடைய சித்தம்ன்ற ஒரு டேங்க் இருக்கு. அந்த ஹிருதயத்துல இருக்கிற சித்தத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாரம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ் ஆதாரம், பேஸ். அந்த கான்சியஸ்னஸ பேஸா வச்சுக்கிட்டு 3 குணங்களுடைய மாயையிலிருந்து விருத்திகள் உண்டாகுது. தண்ணி மாதிரி அது என்ன ஆகுதுன்னா பைப் வழியா வெளியில வந்து அப்படியே அந்த லேண்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த காரணத்திலிருந்து 3 குணங்களோட சேர்ந்து ஒரு ரே, ஒரே ஒரு கீற்று மட்டும் வர மாதிரி, ஒரே ஒரு கீத்து வந்து பாத்தீங்கன்னா வருது, வெளியில வருது. ஒரு டார்ச் லைட் நம்ம அடிச்சா எப்படி ஒரு பீம் வெளியில போகுமோ அது மாதிரி ஒரு பிரகாசம். நம்ம தண்ணின்னு எடுக்க கூடாது, தண்ணி மாதிரி ஒரு பிரகாசம். ஆனா அந்த பிரகாசம் யாரோடது? கான்சியஸ்னஸோட பிரகாசம். அந்த பிரகாசம் என்ன பண்ணுதுன்னா 3 குணங்களோட சேர்ந்து வெளியில வருது. வெளியில வர அந்த அந்த பீம் என்ன பண்ணுதுன்னா, இந்த லைட் பீம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா
எது வழியா போகுது? புத்தியில வந்தோன அதுக்கு என்ன பேர் வருது? புத்தி விருத்தின்னு பேர். சித்த விருத்தியா இருந்தது 3 குணங்களோட சேர்ந்தா சித்த விருத்தியாச்சு. அந்த சித்த விருத்தியில என்னது? ஞானம் தான், கான்சியஸ்னஸ் தான், பிரகாசம் தான். ஆனா அது கூட என்ன சேர்ந்துருச்சு? சித்தத்துல இருக்க 3 குணங்கள் சேர்ந்துருச்சு. பிரகாசம், ஒவ்வொரு விருத்தியும் பிரகாச சுரூபம். நாலேஜ் எல்லாமே நாலேஜ் தான், லைட் மாதிரி, டார்ச் லைட் மாதிரி. ஆனா அந்த டார்ச் லைட்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள் சேர்ந்தோட அது என்ன பண்ணுது? சித்த விருத்தின்னு பேர் வருது. வெறும் பிரகாசம், கான்சியஸ்னஸ் என்னது? வெறும் பிரகாசம். அது ஒரு பைப் வழியா டார்ச் லைட் மாதிரி போக்கஸ்டா வெளியில வரும்போது அதுக்கு என்ன வருது? 3 குணங்களோட சேர்ந்தோன்னு அதுக்கு என்ன பேர் வந்துருது? சித்த விருத்தி. அந்த சித்த விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா புத்திய போய் அடைஞ்ச மாத்திரத்துல அதுக்கு என்ன பேர் வந்துருது? புத்தி விருத்தி. விருத்தினா வேற எதுவும் யோசிக்காதீங்க. டார்ச் லைட்டோட ஒரு பீமை மட்டும் நினைச்சுங்க, பிரகாசம் பீம். அந்த புத்தி அடைஞ்சோன்னு அதுக்கு பேர் புத்தி விருத்தி. மனசை போய் அடையுது, அடுத்த 3வது ஸ்டேஜ். மனசு அடைஞ்சோன்னு அதுக்கு என்ன பேர் வந்துருதுடா? மனோவிருத்தி. சித்த விருத்தி, அதுக்கப்புறம் புத்தி விருத்தி, அதுக்கப்புறம் மனோவிருத்தி. இந்த மனோவிருத்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து 5 இதா ஸ்பிளிட் ஆகுது மனசுல இருந்து. கண்ணு, காது, மூக்கு, வாய். சக்ஷுர் விருத்தின்னு பேரு. கண்ணுக்கு போச்சுன்னா சக்ஷு விருத்தி, கண்ணு வழியா அந்த பீம் வெளியில வருது. காது வழியா வந்துச்சுன்னா ஸ்ரோத்திர விருத்தி. மூக்கு வழியா ஸ்மெல் பண்றோம் அப்படின்னா அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா கிராண விருத்தி. நாக்கு வழியா டேஸ்ட் அறியறது வந்து பாத்தீங்கன்னா ரச விருத்தி. இந்த ஸ்கின் ஃபுல்லா இருக்கிறது ஸ்பர்ஷ விருத்தி. மொத்தம் மனசுல இருக்கிற விருத்தி 5 ஸ்பிளிட் ஆகி 5 விருத்திகளா போகுது. 5 விருத்திகளா போனது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்களோட கனெக்ட் ஆகுது. பீம், இப்போ ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம், இருட்டா இருந்துச்சு. இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் அடிச்சோன்னே அந்த பீம் பிரகாசம் போய் என்ன பண்ணுது? அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நமக்கு பிரகாசிக்குதா? அதே சேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுல இருந்து போன இது என்ன பண்ணுது? ஒரு விருத்தி போகுது, ஒரு பீம். வெளியில தான் லைட்டே இல்லைன்னு வச்சுங்க, டார்க். இந்த கண்ணுல இருந்து போற விருத்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பீம் மாறி போகுது. எங்கெல்லாம் போகுதோ ஆப்போசிட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. இது லேப்டாப், இது செல்போன், இது வந்து டேபிள், இது புஸ்தகம் அப்படின்னு எல்லாத்தையும் டார்ச் லைட் எப்படி அடிச்சு காட்டுதோ அதே மாதிரி டார்ச் லைட்டோட வேலையை இந்த கண்ணுல இருந்து போற விருத்தி பண்ணுது. இந்த காதுல வழியா போன விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துல எது வந்தாலும் அது உடனே இது வந்து காக்கா கத்துது, காக்காவை கத்துது, மயில் கத்துது, அணில் கத்துது, ஆட்டோ போகுது, இவர் பேசுறார், அவர் பேசுறார் அப்படின்னு எல்லா சப்தமும் வந்து பாத்தீங்கன்னா அது பிரகாசப்படுத்துது, சப்தத்தை பிரகாசப்படுத்துது. ஸ்மெல் பண்றது இந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வழியா வெளியில வரும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஸ்மெல் பண்ற விஷயத்தெல்லாம் பிரகாசப்படுத்திது. ரோஸ் ஸ்மெல் மாதிரி இருக்கு, இது சாண்டில், இது சாக்கடையா இருக்கு, இது பிரியாணி ஸ்மெல் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா டிஃபைன் பண்ணி கரெக்டா சொல்லுவோம். இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுது, இது உப்பா இருக்கு, இது இனிப்பா இருக்கு அப்படின்னு இது பிரகாசப்படுத்துது. அதுக்கப்புறம் ஸ்பர்ஷம் ஹார்டா இருக்கு, அதே நேரத்துல ஹீட்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு அப்படின்னு ஸ்பர்ஷத்தை இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷ விருத்தி சொல்லுது. அப்ப சொன்ன மாத்திரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த விருத்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவை தரக்கூடியதா இருக்கு. வெளியில இருக்கிற உலகத்துல இருக்கிற சர்வத்தோட நாலேஜும் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? இந்த 3 குணங்களோடு சேர்ந்து புத்தி விருத்தியாயி, மனோவிருத்தியாயி, இந்திரிய விருத்தியாயி விஷயத்தோட சம்பந்தப்படும் போது சித்த விருத்தி தான் நாலேஜா ஆகுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜும் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் விருத்தி மாத்திரம். இந்த உலகம் என்னது? வெறும் தாட்ஸ் தான். தாட்டுக்கு அந்நியமா இந்த உலகம் இல்லவே இல்லை. தாட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் தெரியவே தெரியாது. சித்த விருத்தி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் தெரியவே தெரியாது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் தெரியுங்களா? அங்க சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்ல, எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல அந்த வெறும் அந்த அவித்யான்ற அந்த மாயா தத்துவத்திலேயே, பிரகிருதி தத்துவத்திலேயே சித்த விருத்தி அப்படியே இருக்கு. வெளியில கிளம்பி போகல. வெளியில கிளம்பி புத்தியையும் மனசையும் இந்திரியத்தையும் அடைஞ்சு வெளியில போனாதான் நாலேஜ், உலகம் அப்படின்னு ஒண்ணு தெரியும்.
இது போகாம வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விஷயத்துல இருந்து வித்ரா பண்றோம், விருத்தி வந்து ரிட்டர்ன் ஆகுது. வெளியில போயிட்டு இருந்த விருத்தி கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம், காதை க்ளோஸ் பண்றோம், கரெக்டா பண்றோமா? அப்ப விருத்தி வந்து பீமா போயிட்டு இருந்த 5 பிரகாசம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் அழிஞ்சுது. நம்ம என்ன பண்றோம், காதுல பஞ்ச வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் சவுண்ட் எல்லாம் ரேடியோ எல்லாத்தையும் ஆஃப் பண்றோம், அப்புறம் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பர்ஷத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காத்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மெதுவா 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 எல்லாத்துக்கும் சாப்பிட்றத நிப்பாட்டிடுறோம், ஸ்மெல் பண்றதை நிப்பாட்டிடுறோம், மெதுவா 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 வித்ரா ஆயிடும். அப்புறம் மனசுல போகும்போது மனசுல வந்து பாத்தீங்கன்னா விருத்தி ரூபமா என்ன பண்ணுது அப்படிங்கிற சொப்பனம் சம்பவிக்குது. அதுவும் விருத்தி ரூபம், சொப்பனமும் விருத்தி, வேற எதுவுமே இல்லைங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்திகளே வந்து பாத்தீங்கன்னா பல பதிவுகளை வச்சுக்கிட்டு சொப்பனத்தை காட்டுது. சித்த விருத்திகள் வாசனைகளை வச்சுக்கிட்டு சொப்பனமும் வந்து பாத்தீங்கன்னா நின்று போகுது. சொப்பனம் நின்று போனோன்னு அந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகுது. உள்ள போய் என்ன பண்ணுது, டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய சித்தத்திலேயே என்ன பண்ணுது, அடைஞ்சு. அந்த சித்தத்துல இருக்கும் போது என்ன இருக்குன்னு கேட்டா காரணமா இருக்கிறது அங்க உலகம் இல்லை, புத்தி இல்லை, மனசு இல்லை, இந்திரியங்கள் இல்லை, உலகமும். அப்ப டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருந்து விருத்திகள் கிளம்புது பீம் மாதிரி. அது கிளம்புற இடத்தெல்லாம் பிரகாசப்படுத்திக்கிட்டே போகுது. புத்திய நோக்கி போகும்போது புத்தி வந்துருச்சு, புத்தி வேக்கப் ஆயிடுச்சு. மனசை போய் டச் பண்ணும்போது மனசு வேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்திரியங்கள் ஆக்கிரமிக்கும் போது இந்திரியங்கள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்திரியங்கள் வழியா வெளியில போகுது. வெளில போனோம்னு வந்து பாத்தீங்கன்னா உலகம் தெரிய ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த மொத்த உலகமும் என்ன அப்படின்னா விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல சங்கரர் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த உலகம் எங்கப்பா இருக்கு அப்படின்னா வெறும் விருத்தியா இருக்கு. இப்ப இந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல போய் எல்லா விருத்திகளும் இணைஞ்சிருது. சித்த நாசமாச்சா? டெய்லி உலகம் இல்லை, ஆனா சித்தம் நாசமாகல. அப்ப யோகம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பீஜ ரூபத்துல இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் ஜடசமாதி பிரகிருதி லயம் அப்படின்னு பேரு. டெய்லி டீப் ஸ்லீப்ல இருக்கோம், 2 மணி நேரம் தூங்குறோம், அதுக்கு என்ன பேரு, பிரகிருதி லயம். அது சமாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் என்ன சொல்லுது, யோக சித்த விருத்தி நிரோத. சித்தத்தோட விருத்திகள் நிரோதமானா மாத்திரம்தான் அது சமாதி யோகம். அப்ப தூக்கத்துல வந்து சித்தம் இருக்கா? இருக்கு. அப்ப சித்தம் இருந்தா தூக்கத்தை நம்ம சமாதின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. பிரகிருதி லயத்தை ஒரு சமாதியா சொல்ல மாட்டோம். ரொம்ப கிளியர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தவருத்திகளும் நாசமாச்சுனாதான் அது என்ன பண்ணும், உங்களுக்கு சமாதி தானா நிக்க வந்து. அப்ப என்ன பண்றது, இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். 3 குணங்களை உடையது இந்த சித்தம். சுவாமி இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னா 39வது பேஜ் பாரு. பகவத்கீதையில ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர 14th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குணத்திரய விபாக யோகம்னு பேர். பேஜ் நம்பர் 39ல கிளியரா நான் கொடுத்துருக்கேன். சத்வம் ரஜஸ் தம இதி குணாஹ பிரகிருதி சம்பவாஹ. சத்வம் ரஜஸ் தம இதி குணாஹ பிரகிருதி சம்பவாஹ. ரொம்ப அற்புதமான நமக்கு விஷன் கொடுக்கிறது. பிரகிருதினா என்ன அர்த்தம், மூல பிரகிருதி. கீதால வந்து பயன்படுத்துற டெர்மினாலஜி எல்லாமே யோகத்தோட சாங்கியத்தோட டெர்மினாலஜி. மாயைன்ற வார்த்தை தான் வேதாந்தத்தோட டெர்மினாலஜி. ஆனா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாருன்னா மாயையிலே சொல்ல மாட்டாரு, பிரகிருதி பிரகிருதி பிரகிருதின்னு தான் சொல்லிட்டு வருவாரு. அப்போ பிரகிருதியில என்ன அர்த்தம், மாயா. தூக்கத்துல நாம சொல்றோம்ல ஒண்ணும் தெரியல, அதுதான் மாயா. அந்த மாயையில இருந்து எது உண்டாச்சு அப்படின்னா சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் சம்பவாக உண்டாகின்றன. 3 குணங்கள் உண்டாச்சு. அது என்ன பண்ணுதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருஷன் இருக்கல நானுக்கு மேல இருக்கிறது பிரகிருதி, ஒண்ணும் தெரியலன்ற பிரகிருதி. அதுல இருந்துதான் இந்த 3 குணங்கள் உண்டாகுது. இந்த 3 குணங்கள் உண்டாகி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நானை என்ன பண்ணுது, நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற ஆத்மாவை, நானை, இந்த தேகத்தோடு இந்த விற்த்திகள் என்ன பண்ணுதுன்னா சத்வரஜ தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் இந்த தேகத்தோட நம்மளை என்ன பண்ணுது, பவுண்ட் பண்ணுது. நம்ம ஏன் நான் அப்படின்னு ஏன் தேகத்தை பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த 3 குணங்கள் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு.
அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் பார்த்தா தெரியும் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல 40வது பேஜ்ல பாருங்க, உங்களுக்கு 40வது பேஜ்ல சொல்லுது ரஜோ ராகாத்மகம் வித்தி கிருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம். முதல்ல சொன்னது 14:5 கேரளாக்காரங்க எழுதிக்க, 14:5, அப்புறம் 14:7 இப்ப நான் சொல்றது ரஜோ ராகாத்மகம் வித்தி. ரஜோகுணம் இருக்குனாவே காம குரோதம் இருக்கும், ஆசை வரும், எல்லாத்துலயும் ராகம். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பம். திருஷ்ணானா ஆசை, அட்டாச்மெண்ட், எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட், எல்லாத்துலயும் ஆசை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சங்க சமுத்பவம். சங்கம்ன்றதுக்கு அர்த்தம் அட்டாச்மெண்ட், கிருஷ்ணான்றதுக்கு அர்த்தம் ஆசை. இந்த ரெண்டுத்தோட கூடியது. இது என்ன பண்ணுதுன்னா நிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம். நான் கர்த்தா, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு கருமத்தோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுது, நம்மளை கருமத்தோட கட்டி வைக்குது. ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே போறோம். அந்த ரஜோகுணம் இருக்கிறதுனால கர்மம் பண்ணிக்கிட்டே போவாங்க எல்லாரும். நிறைய பேர் நான் பாக்குறேன் 70-80 வயசு ஆகும், அடங்கவே அடங்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம். நிறைய பிராமணர்கள் சத்துவகுண பிரதானம், பிராமணர்கள் வந்து சத்துவகுண பிரதானம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் நான் 2 சொல்லியிருக்கேன்ல, டிஎன்ஏல இருந்து வர்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆதி காலத்துல இருந்து பூர்வ ஜென்மங்கள்ல இருந்து வர்றது ஒண்ணு. அப்ப அப்பா அம்மாட்ட இருந்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிறது பிராமண தேகமா இருக்கும், சத்துவகுண பிரதானம். ஆனா இவங்க வாசனையோட வந்தது என்னவா இருக்கும், முந்தின ஜென்மத்துல ராஜசிக்கா இருந்திருப்பாங்க, என்னவா சத்திரியனா இருந்திருப்பாங்க, ஏதாவது பெரிய பெரிய கர்மங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க. அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா பிராமண தேகம் எடுத்த பிறகு கூட என்ன ஆகும் வரும். அப்ப 2 இருக்கும், ஒவ்வொரு பர்சனுக்கும் 2 குணங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பேஸ் ஒண்ணு, அதுக்கு மேல ஈக்குவலா ஈடுபடுறது ஒண்ணு. அப்ப நிறைய கர்மங்களை இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சும்மா இருக்க முடியாது. அப்ப சும்மா இருக்க முடியல, அது தர்மமா இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும், அகர்மமா இருக்கட்டும், கர்மம் பண்ணுனீங்கன்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அங்க என்ன இருக்கும், ராகம் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். 14:7 சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் தமோ குணம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லுது. தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி 14:8. தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி. தமஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் என்று அறிந்து கொள்வாயாக. தமோ குணம் என்னது, அஜ்ஞானம். இது தெரியல, அது தெரியல, இது கன்ஃபியூஸா இருக்கு, அது கன்ஃபியூஸ். நிறைய பேர் கன்ஃபியூஸ் தானே எல்லாமே. நம்ம ஆல்மோஸ்ட் எப்பவுமே கன்ஃபியூஸ். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கலா எது சொன்னாலும் எனக்கு நாதபுரம் என்ன பண்ணுவாரு, சாமி இது இப்படி பண்ணணும் சாமின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை வந்து ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. பேசிக்கலா ஆரம்பத்துல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அது மட்டும்தான் தெரியும். அது ஏதாவது கேட்கும், எஸ் ஆர் நோன்னு ஏதாவது சொல்லும், அப்படியே பதச்சு போயிடுவேன். ஐயோ அது ஏதோ சொல்லுது, எஸ் கேக்குது, நோன் கொடுக்குது, என்ன எஸ் சொல்றதா நோ சொல்றதா ஒண்ணுமே புரியாது எனக்கு. நாதபுரமா வந்து டக்குன்னு இது ஒண்ணு இல்லை சாமி போயிடுவார். எனக்கு இன்னும் கூட அவர் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், சாமி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஒன்னும் கூட உள்ள போகும். இந்த எலக்ட்ரிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுவிட்ச் போட மட்டும்தான் தெரியும் ஒழிய சுவிட்ச் போடுறதுக்கு அந்நியமா என்ன பண்றதுக்கு அது என்னவோ நடந்துகிட்டு இருக்கு, என்னன்னே தெரியாது. வண்டி ஓட்டுவேன், 2 வீலர் ஓட்டுவேன், ஆனா 2 வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி ஓட்டுறதுக்கு பிரேக் இதெல்லாம் தெரியும் ஒழிய இதுக்கு மேல எந்த விஷயமும் தெரியாது. அஜ்ஞானம். அதே விஷயம் வேற ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பஷ்டமா புரியும். அப்ப அஜ்ஞானம் இருக்குன்னாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். நிறைய விஷயங்கள்ல நான் இன்னொருத்தர் சொல்லுவாச்சு, ரசம் தானே ரொம்ப சிம்பிள் செய்யணும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்னெல்லாம் சொன்னாலும் ரசம் வைக்கிறது தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. அப்ப அதுல அஜ்ஞானம். எனக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் தெரியும், ஆனா சின்ன சின்ன விஷயம்லாம் தெரியவே தெரியாது. அப்ப அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன்ல இவ்வளவு டீட்டெயிலா பேசுறேன்ல, இதே நாலேஜ் வந்து எல்லாத்துலயும் இருக்குமா சாமி அப்படின்னு இருக்காது. சாஸ்திரத்துல ஒரு சப்தத்தை எடுத்துட்டு ரொம்ப டீட்டெயிலா அதை விசாரம் பண்ண முடியும். ஆனா அல்பமான ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் கேரியர்ல ஃபீஸ் போடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நாதபிரம்ம வந்தா போட்டு நல்லா இருக்குன்னு சொல்றேன், எனக்கு கூட தெரியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களும் எல்லாத்துட்டையும் இருக்கும். அஜ்ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, தமோ குணத்தோடது. எதை தெரியலன்னு நீங்க சொல்றீங்களோ, எங்க கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணம் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா மோகினம் சர்வதேகினா. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை மோகத்தை உண்டு பண்ணி நான் தேகம்னு நினைக்க வச்சது. நான் தேகம் இல்லை,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா தன்னை தேகம்னு நினைக்க வச்சு என்ன பண்ணுது, நான் தேகம் அப்படின்னு அஜ்ஞானத்துல மாட்டிக்கிட்டு பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி நிபத்னாதி பாரத. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாதம் சோம்பல் நிறைய வந்து பாத்தீங்கன்னா, ஆலசியம்னா சோம்பல், பிரமாதம்னா நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கோ டியூட்டி, அந்த டியூட்டிய பண்ண விடாம தடுக்கிறதுக்கு பேரு பிரமாதம். டியூட்டிய பண்ணாம விடுறது. இன்னைக்கு வேலைக்கு பாத்துக்கலாம், கிளாஸ் போ பாத்துக்கலாம், இன்னைக்கு கிளாஸ் சுவாமி அதே தான் சொல்ல போறாரு, இன்னைக்கு விட்டுறலாம் அப்படின்ட்டு நம்மளோட எல்லா கர்த்தவியங்களும் என்ன பண்ணுவோம், நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப அது தமோ குணம். சோம்பலா வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு குடிக்க மாட்டோம், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ண மாட்டோம், அழுக்கு துணியா போட்டிருப்போம், எந்த காரியம் பண்ணாலும் அப்படியே தேமையன்னு உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டு இருப்போம், செல்போனு ஏதாவது இருந்து சும்மாவே இருப்போம். அதெல்லாம் ஆலசியம். நல்ல பெட்ஷீட் எடுத்து போட்டி தூங்கிட்டு இருப்போம், நல்ல பிளாங்கெட் எடுத்து தூங்கிட்டு ஆனந்தமா தூங்கிட்டே இருப்போம், படுத்தே கிடப்போம். அதெல்லாம் தாமசம். இந்த விதமா புருஷர்களை வந்து தமோகுணமானது கட்டுகின்றது. அப்ப ரஜோகுணம் ஆசையினாலையும் பற்றுதனாலையும் கட்டுது, கருமத்துல வந்து பிரவருத்தி பண்ண வைக்குது. தமோகுணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, மோகத்தை உண்டு பண்ணுது, தப்பு தப்பா பார்க்க வைக்குது, ஒண்ணுத்த வேற ஒன்னா பார்க்க வைக்குது, எல்லாத்தையும் விபரீதமா பார்க்கணும். அதுக்கப்புறம் அது சோம்பல்னாலையும் கர்த்தவியத்தை பண்ண விடாமையும் அது தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நித்திரையும் நிறைய தூக்கத்தையும் நமக்கு கொடுத்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண விடாம நாசம் பண்றது இந்த தமோ குணம். இந்த ரெண்டு குணங்கள். இல்ல சத்துவகுணம் என்ன சாமி அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. 14:6 14வது அத்தியாயத்துல கீதால 6, 7, 8 வரிசையா 3 குணங்கள் 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சத்துவ குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 14:6 சொல்லப்பட்டிருக்கு. தத்ர சத்துவம் நிர்மலத்துவாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக. அற்புதமான சொல்லு. தத்ர சத்துவம், இந்த மூணுத்துக்கு மத்தியில சத்துவ குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்மலத்வாத். நிர்மலங்க, அழுக்கே இல்லை, வெறும் பிரைட் பிரகாசம். சொன்னல லைட் போட்டா எப்படி, லைட்ல அழுக்கு இருக்கா, லைட்ல அழுக்கு இல்லை, பிரகாசத்துல அழுக்கு இல்லை. அப்ப பிரகாசம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் அழுக்கு இல்லாதது. நிர்மலம்னா அழுக்கு இல்லாதது, பொல்யூஷன் இல்லாதது. அது என்ன பண்ணும், பிரகாசம் நல்ல பிரைட்டா இருக்கும். அனாமயம், பாப்பம் இல்லாதது. அனாமயம்னா, ஆமயம்னா பாப்பம், அனாமயம்ன்றதுக்கு அர்த்தம் பாப்பரகிதம். சத்துவ குணம் வந்து பாப்பமே இல்லாது, பிரசன்னமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சுகசங்கேன பத்னாத். அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சுகத்தோடு உங்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டுகின்றது. நம்ம எங்கெல்லாம் அற்புதம்னு உன்னை வந்து என்ஜாய் பண்றோமோ, சத்துவ குணம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும். நல்ல ஃபுட்டு, நல்ல மியூசிக் எல்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஜோ குணம் இருக்கு அப்படின்னா, சத்துவ குணம் கொஞ்சம் கூட ரொம்ப கம்மியாயி போச்சு அப்படின்னா அவரால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. தமோ குணம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, தமோ குணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவருக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஒரு முறை நான் இருக்கும்போது அப்பப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பெஸ்டா இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ரோட்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலாவ் வாங்கிட்டு வந்து போய் கொடுத்தேன். ஒரு புலாவ் நல்ல ஒரு ஹோட்டல்ல எனக்கு வாங்கினேன். எனக்கு வாங்கினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எப்போ வாங்கும்போது ஒரு பாக்கெட் வாங்கினேன்னா 2 பாக்கெட் 3 பாக்கெட் வாங்குவேன். 3 பார்சல் வாங்கி கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு நான் ரோட்ல இருக்கிற ஒரு சன்னியாசி கொடுத்துட்டு போயிட்டேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுதான் சாப்பிட்டு பழக்கம், புலாவெல்லாம் சாப்பிட்டு பழக்கம். அப்புறம் நான் நினைச்சேன், இன்னைக்கு அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பார், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரோட்ல இருக்கிற பாவம் இதெல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வரும்போது என்ன சாப்பிட்டீங்களா, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, சாமி என்ன சாமி அது நல்லாவே இல்லை சாப்பிட்டு. அடப்பாமி, நான் நல்லா இருக்குன்னு உட்கார்ந்து ரசிச்சு ரசிச்சு நான் சாப்பிட்டேன். அதே ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாமி அது நல்லாவே இல்லை சாமி அப்படின்னு. ஐயோ, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஐட்டம் 2 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுகத்தை தருது, ஒருத்தருக்கு சுகம் தரல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அங்க தமோ குணம் இருந்துச்சு அப்படின்னா சுகம் தெரியும், நீங்க கொடுத்தாலும் விலங்க சுகத்தை கூட அறிய முடியாது. ரஜோகுணம் இருந்துச்சு அப்படின்னா சஞ்சலமா இருப்பாங்க, அதை உட்கார்ந்து நிமிஷமா. நான் சொல்லுவேன், யாராவது ஜி மெனக்கெட்டு சமைச்சிருக்காங்க, ஒரு மியூசிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு பாடுறாங்க, நல்லா இருக்குன்ட்டு ஒரே வார்த்தையில போறது, என்ன ராகம் என்ன தாளம் எவ்வளவு அனுபவிச்சு பாடுறாங்க, கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த ஆனந்தத்தை எடுக்க முடியும். ரஜோகுணம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சாப்பாடு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க 1/2 மணி நேரம் குக் பண்ணி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருப்பீங்க.
எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டு தொண்டைக்குள்ளார இறக்கிடுவாங்க. அட பாவி மனுஷங்களா, இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றது? பொறுமையா இருந்து ஆஹா என்ன ரசிச்சு சாப்பிடணும் இல்ல, சாப்பிட மாட்டாங்க. அப்ப ரஜோகுணம் இருந்தாலும் ஒரு சுகத்தை பாத்தீங்கன்னா முழுசா அனுபவிக்கவே முடியாது. நீங்க எதை கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா சஞ்சலத்தினால என்ன பண்ணுவாங்க, அதை கிராஸ் பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. சஞ்சலமா இருப்பாங்க, ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. தமோ குணம் இருந்தா அறியாமையில இருப்பாங்க, அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. சத்துவ குணம் இருந்தா மட்டும்தான் அது சுகம் உண்டாகும். எங்கெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறீங்களோ, டீப் ஸ்லீப்ல ஒரு சுகம் இருக்கா, அது சத்துவ குணம், கர்ம பலன். இப்ப நீங்க பாடம் கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்கு சாமி, சுகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 4 பேருக்கு 4 விதமா இருக்கும். ஒருத்தருக்கு போர் அடிக்குது, உங்களுக்கு தமோ குணம் போகுதுன்னு நினைச்சுக்கலாம். சஞ்சலமா இருக்கு, உட்கார முடியல, ரஜோகுணம் போகுதுன்னு எடுத்துக்கலாம். இல்ல சுவாமி நீங்க சொல்றது நல்ல கிளாரிட்டியா புரியுது சுவாமி, சுகமா இருக்கு சுவாமி, அப்ப சத்துவ குணம் போகுதுன்னு அர்த்தம். எல்லா விஷயத்திலையும் இந்த 3 குணங்களை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப சத்துவ குணம் என்ன பண்ணும்னா சுகசங்கேன பத்னாதி, அதுக்கப்புறம் ஞான சங்கேனச்ச ஆன சாணக. பாப்பம் இல்லாதவனே, அந்த சத்துவகுணம் என்ன பண்ணும், ஞானத்தோடு உங்களை இணைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் கீதால பாத்தீங்கன்னா திரைகுண்யோ விஷயா வேதாஹா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக ஒரு கட்டளை போட்டுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மொத்த வேதங்களும் 3 குணங்களை வச்சு அதோட விஷயங்களை தான் பேசுது. நீங்க என்ன பண்ண அப்படின்னா குணாதீதனா ஆகணும். குணாதீதனா ஆகணும்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், சத்துவ குணத்துல நீ எஸ்டாப்ளிஷ் ஆகு. ஏன்னா சத்துவ குணம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப நீங்க சமாதிக்கு போகணும், ஆத்மாவை அறியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 3 குணங்களை தாண்டி போய் நான் நானா நிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாருன்னா சத்துவ குணத்துலதான் நிக்கணும். சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக முதல்ல என்ன கிடைக்கும், சவிகல்ப சமாதிகள் 6 கிடைக்கும். சத்துவ குணம் பாத்தீங்கன்னா 70% இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், நான் சொல்லியிருக்கேன், நம்மளாம் விக்ஷிப்த பூமி. இப்போ ஒருத்தருக்கு 40% மேலதான் விக்ஷிப்த பூமியே சத்துவ குணத்துல வருது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் 40 மேலதான் இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா காயத்ரி யாராவது பண்ணிட்டு இருக்கவங்க இங்க இருப்பீங்க. காயத்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 50 இருந்து 60 வரைக்கும் போகும் நித்திய காயத்ரி. அதே மாதிரி யாராவது பிராண உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஓங்கார உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் 50 to 60 மேல போயிடும். உபாசனைகள் இல்லாம இருக்கும், நம்ம பை பர்த்லயே ஒரு 40 இருக்கு அப்படின்னா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்ப 40% குணங்கள் சத்துவ குணம் இருந்தா தான் நம்ம வேதாந்தத்துல உட்கார்ந்து பாடமே கேட்க முடியும். இதுக்கப்புறம் 40 நம்ம என்ன பண்ண போறோம், மெதுவா 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 உபாசனைகள்னாலையும் கர்மயோக நிஷ்காமி கர்மத்தினாலையும் நல்ல ஃபுட்டெல்லாம் எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம கேர்ஃபுல்லா டிசிப்ளினோட இருந்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும், மெதுவா 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 இன்க்ரீஸ் ஆகும். நல்ல அனுஷ்டானத்தை கையில் எடுத்துக்கிட்டு மெதுவா சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க. 50, 55, 60, 65, 70% வந்துச்சு அப்படின்னா சத்துவ குணம் 70% வந்துச்சுன்னா முதல் சமாதி உங்களுக்கு ஏகாகிர சித்தத்துல அப்ளை ஆகும். 40லயே உங்களுக்கு ஏகாகிர சித்தம் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம சொல்றோம்ல ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க, சொன்னா உடனே பிடிச்சு பாரு நம்ம சொல்றோம், அதெல்லாம் 40%. லோக்கத்துல பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் உடையவங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்களோட சித்தம் எல்லாமே ஆல்மோஸ்ட் 40க்கு மேலதான் இருக்கிறது சத்துவகுணம். இது எப்ப பாத்தீங்கன்னா 70% சத்துவகுணம் ஆகுதோ அப்ப முதல் சமாதி சம்பவிக்குது, சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு. சவிதர்க்க சமாதி 75% சத்துவ குணம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், நிர்விதர்க்க சமாதி சம்பவிக்கும். அதுக்கப்புறம் 80% ஆச்சு அப்படின்னா சவிச்சார சமாதி சம்பவிக்கும். 85% சத்துவ குணம் ஆச்சுன்னா நிர்விச்சார சமாபத்தி சம்பவிக்கும். அதே பாத்தீங்கன்னா 90% சத்துவ குணம் ஆச்சு அப்படின்னா சானந்த சமாபத்தி. ஆனந்தமும் ஆனந்தம், ஒரே ஆனந்தம், விஷயமே தேவையில்லை. ஆத்மாராம மாதிரி ஆனந்தமா இருப்பான், அவன் பாட்டுக்கு கண்ணு மூடி உட்கார்ந்துட்டு ஆனந்தத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம்லாம் அல்பமா போயிடும். அவனுக்கு பெரிய பெரிய ஆனந்தத்தையே பாத்தீங்கன்னா பெரிய ஆனந்தங்களே அவனுக்கு திவ்ய சுகங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. எதுவுமே கிரகணமே பண்ணாம எடுத்துக்காம 90% சத்துவகுணம் ஆகும்போது, அதே 95% ஆகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தின்னு சொல்லக்கூடிய சமாதி. சாஸ்மிதா சமாதி 95%. இந்த 95%ஓட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் பூரணமாயிடும். ஏகாகிர சித்தம் அப்படின்றது 95% சத்துவகுணம் வரும்போது பூர்த்தி ஆயிடும்.
இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி 5% என்ன இருக்கு? ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு பெர்சன்டேஜ் தமோகுணமும் ரஜோகுணமும் 1% இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து ஏகாகிர சித்தத்துல உத்கிருஷ்டமான நிலையை அடைவீங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரம் பிரசங்கியானம்னு சொல்ல போறோம். இங்க சொல்ல போறோம் 4 வெரைட்டி ஏகாகிர சித்தத்தை சொல்ல போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை அடைஞ்சிரும். அங்க இருந்து என்ன பண்றீங்க? 100% சத்துவகுணமா ஆக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சித்தம் என்பது 3 குணங்களால் ஆனது, மாயை என்பது 3 குணங்களால் ஆனது. அதை ஒரே குணமா மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா ஒரு பெர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா 98% சத்துவ குணம், 1% ரஜோகுணம், 1% தமோ குணம் இருக்கும். அங்க இருந்து ஒரு ஹை ஜம்ப் பண்றது. அந்த ஹை ஜம்ப் பண்ணீங்கன்னா குணாதீதன் அப்படின்னு அவனுக்கு பேரு, நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அது நிருத்த பூமின்னு சொல்லக்கூடிய 5வது பூமியில சம்பவிக்கிறது. அந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சோன குணத்தை சத்துவ குணமாக்கல, தாண்டி போயிட்டான். குணங்களை தாண்டி தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் குணாதீதன். அந்த குணாதீதன் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க யோகம் நிர்விகல்ப சமாதின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு வச்சாச்சு. இங்க வந்துருங்க, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா இததான் ஆச்சாரியார் சொல்றாரு. சித்தம் ஹி பிரக்யா பிரவிற்த்தி ஸ்திதி சீலத்வா திரிகுணம். இந்த 3 குணங்களை உடைய தன்மையை உடையதுதான் எது? சத்துவ குணம் வந்து பிரகாசம், பிரக்யான்னு பேரு, பிரவிற்த்தின்றது ரஜோகுணம், அதுக்கப்புறம் ஸ்திதின்றது மோகம் தமோகுணம். இந்த 3 காரியத்தை வச்சு 3 குணங்களை உடையதாக சித்தமானது இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதை கேட்டு நம்மளது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து ஒவ்வொரு முகூர்த்த காலம், நான் இதுக்காக வேற ஒரு வித்தியா எடுக்கிறேன், உங்களுக்கு டெக்ஸ்ட் சைட்ல எடுக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது அழகா சொல்லியிருக்கு. எந்தெந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த குணங்கள் போகும், என்னென்ன பண்ணுனா என்னென்ன குணங்கள் மாறும், இதை பத்திலாம் விசாரம் நல்லா இருக்கு. இப்ப மெதுவா இப்ப ரஜோகுணம் போயிட்டு இருக்கும். காலையில வேக்கப் ஆனதுல இருந்து சூரிய உதயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி வரைக்கும் என்ன பண்ணும்? மெதுவா சத்துவ குணம் போயிட்டே இருக்கும். 6 மணிக்கு மேல அந்த சத்துவ குணம் 4ல இருந்து 6 வரைக்கும் சத்துவ குணம் போகும். அதுக்கு மேல மெதுவா ரஜோகுணம் மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு உச்சி சூரியன் வரும்போது வந்து ரஜோகுணம் நல்லா பீக்கு போகும். 3 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3-3:30 மணி வரைக்கும் நல்லா பீக் ரஜோகுணம் போகும். அதுக்கப்புறம் திரும்ப டவுன் ஆக ஆரம்பிக்கும். 4 மணிக்கு மேல மெதுவா டவுன் ஆகும். அந்த ரஜோகுணம் டவுன் ஆகும்போது சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா சந்தி காலத்துல ஒரு 5:30 மணில இருந்து ஒரு 7-7:30 மணி 8 மணி வரைக்கும் சந்தி காலத்துல திரும்ப சத்துவ குணம் போகும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டவுன் ஆகி ரஜோகுணத்துக்கு போகும். ஒரு 10 மணிக்கு மேல ரஜோகுணம் நல்லா போக ஆரம்பிச்சிடும். திரும்ப காலையில 3 மணி வரைக்கும் 3:30 மணி வரைக்கும் தமோகுணம் நல்லா தமோகுணத்தை ஊற்றி ஒரு நல்லா தூங்கிடும் சுத்தமா. இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நம்மளை பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த 3 குணங்கள்ல இருந்துதான் மனசோட தாட் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு புரிஞ்சு. அப்ப சித்தம் அப்படின்னா 3 குணங்களை உடையது. அந்த 3 குணங்களுடைய அந்த விஷயம் தெரியுமா? காரியத்தை வச்சுதான் அனுமானிக்க முடியும் எந்த குணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பாக்குறீங்க, நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலா பேசுறேன்னா, அப்ப என்ன டீட்டெயிலா பேசுறேன் அப்படின்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப என்னோட சத்துவ குணம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சத்துவ குணம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. இல்ல கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் புரியல சுவாமி அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஜோ குணமோ இல்ல தமோ குணமோ மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்ல சுவாமி சஞ்சலமா இருக்கு, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னா ரஜோ குணம் போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியல சுவாமி எல்லாம் 6ரா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து புரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமோ குணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளை பிரிச்சே சொல்றோம், மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே மெசேஜ் வரும் கிளாஸ் முடிஞ்சோடனே, சுவாமி இன்னைக்கு நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சுவாமி. அப்ப நேத்து நான் நினைச்சுப்பேன், அப்ப நேத்து சொன்னது சரியா இல்லையோ? ஏன் கேட்டா நேத்து நான் அப்படிதான் சொன்னேன். நேத்து அவங்களோட குணம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரஜோ குணமும் தமோ குணமும் மிக்ஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா சத்துவ குணத்துல இருக்கும் போது அப்படியே அர்த்தம் கிரகணமாகும், யுரேக்கான்னு குதிக்கிற மாதிரி நமக்கு சந்தோஷம் வந்துடும். அப்ப நமக்கு எங்கெல்லாம் நல்லா புரியுதோ சத்துவகுணம்
எங்க சஞ்சலமா இருக்கோ ரஜோகுணம், எங்க ஒண்ணுமே புரியலையோ தமோகுணம். இது எப்படி இருக்கும்? நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன குணங்கள் போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த 3 குணங்கள் தான் விருத்திக்கு மூலமா இருக்கு. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சித்த பூமி ஆச்சரியர் இனி பிரிக்க போறார். அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. 3 குணங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள் தெரியாம நம்ம அதிகமா டீல் பண்ண முடியாது. அதுக்காக தான் 3 குணங்களை இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். யாரும் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, அதுக்காக போட்டு பார்த்து. நமஸ்காரம் நமஸ்காரம்.